சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்லீஸ் தர்பார். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னருக்கு ரவா கிச்சடி தேங்காய் சட்னி இதாங்க செய்ய போகிறேன். நான் மெஷரிங் கப்பால் 1 கப்பு எடுத்திருக்கேங்க ரவா. இப்போ 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு 3 பச்சை மிளகாயை கீனி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். 1/4 கப்பு பட்டாணி, 1/4 கப்பு கேரட்டு, 1/4 கப்பு உருளைக்கிழங்கு, ஒரு 5-6 முந்திரி பருப்புங்க. நான் கப்புன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கோங்க, இல்லைன்னா மீடியம் சைஸ் சின்னதாக உள்ள ஒரு கேரட்டு, சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு உருளைக்கிழங்கு, சும்மா ஒரு கைப்பிடி அளவு பட்டாணி. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. இதுதான் இப்போ கிச்சடிக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ். இப்போ நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குக்கிங் ஆயிலும் நெய்யும் கலந்து சூடு பண்ணியிருக்கேன். அதில் வாசனைக்கு 1 துண்டு பட்டை, 1 துண்டு கிராம்பு, பிரியாணி இலை, இந்த கல்பாசி 1 துண்டு போட்டு வச்சுருக்கேங்க. இப்போ இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இந்த 1 கப்புக்கு 4 கப்பு அளவு நீங்கள் தண்ணி ஊற்றலாம். இந்த 4 கப்பு தண்ணியை நான் இப்போ ஹீட் பண்ணி தீயை லோவாக வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் நம்ம 1 by 1 வதக்கிட்டு ரவாவையும் சேர்த்து, இந்த பாருங்க, ரவாவை நல்லா 1 டீஸ்பூன் நெய் சேர்த்து வறுத்து வச்சுருக்கேன். ரவாவையும் சேர்த்து வறுத்துட்டு இந்த கொதிச்சு அளந்து வச்சுருக்க தண்ணியை எடுத்து ஊற்றி உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயம் போட்டு அப்படியே கிச்சடி பதத்துக்கு குக் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க. நான் எல்லாம் 1 by 1 உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னிக்கு ஒரு 1/2 கப்பு தேங்காய், 1/4 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 5-6 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1 துண்டு இஞ்சிங்க எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இது அப்படியே ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான். நான் எல்லாம் கிச்சடியெலாம் ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு சட்னியோடு சர்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் சேர்த்துட்டேன். இப்போ இதுக்கு உண்டான, அதாவது இந்த கிச்சடிக்கு உண்டான உப்பு எல்லாத்தையும் நான் இப்போயே சேர்த்துட்டேங்க. அப்போ தான் உங்களுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா ஸ்மாஷாக வதங்கி வரும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கி தக்காளியெலாம் கொஞ்சம் ஸ்மாஷாக வந்ததுக்கு அப்புறமா இந்த பட்டாணி உருளைக்கிழங்கு எல்லாமும் சேர்த்து அதையும் ஒரு வதக்கிட்டு ஒரு 1/2 டம்ளர்லேருந்து 3/4 டம்ளர் வரைக்குங்க இந்த சுடு தண்ணியை கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா அது வேகட்டும், இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்டு எல்லாமே. இப்போ இதுலேருந்து நீங்கள் 1 டம்ளர் தண்ணி எடுத்து இதில் ஊற்றுனீங்கன்னா இன்னொரு எடுத்த அளவுக்கு 1 டம்ளர் தண்ணியை சேர்த்து திருப்பி கொதிக்க வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இது இன்னும் கொஞ்சம் தக்காளி நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி நல்லா தக்காளியெல்லாம் நசுக்கி விடுங்க ஸ்மாஷாக இருக்குது. ஓகே, இப்போ பாருங்க, நல்லா எல்லாம் வதங்கி வெங்காயம், தக்காளி, பட்டாணி, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா வதங்கி இந்த மசாலா ஸ்மெல்லு சூப்பராக இருக்குங்க. இப்போ இந்த நேரத்தில் இந்த கொதிக்க வச்சுருக்கோம் பாருங்கள், இதுலேருந்து ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணிங்க ஊற்றி மஞ்சத்தூள் வேணும்னா போட்டுக்கோங்க, எல்லோயிஷாக வரும். மஞ்சத்தூள் வேணான்னா ஒயிட்டாக பண்ணிக்கோங்க. நான் மஞ்சத்தூள் போட போகிறேன். இப்போ இதை ஒரு மூடியை போட்டு ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணுவோம். இந்த பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட்லாம் கொஞ்சம் வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம மீதி ரிமைனிங் தண்ணியை ஊற்றி இந்த ரவாவை கொட்டி கிண்ட வேண்டியதாங்க. இப்போ இதுலேருந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்திருக்கோம். நான் ஏற்கனவே 4 டம்ளர் 1/2 கப்பு தண்ணி தான் அளந்து வச்சு சூடு பண்ணி வச்சுருந்தேன். இப்போ இதுலேருந்து 1 டம்ளர் தண்ணி எடுத்து இப்போ இதில் ஊற்றிட்டேன். அதனால் இப்போ இன்னொரு டம்ளர் இதில் தண்ணியை சேர்த்து சூடு பண்ண போகிறேன். அப்போ தான் உங்களுக்கு மெஷரிங் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கங்க, நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள்.
வெறும் வெங்காயம் இதுவாக தான் இருக்குது பாருங்கள். இப்போ இந்த நேரத்தில் இந்த வறுத்த ரவாவை நம்ம இதோட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இந்த காய்கறி கலவையோட ஒரு தடவை இந்த ரவா எல்லாத்தையும் நம்ம டாப்பில் ஒரு தடவை நல்லா கலக்கி வதக்கி விட்டுட்டு டீயை லோ ஃப்ளேமாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி ரவா வறுத்தது தான். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு அது டக்குன்னு காந்திர போகுது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து தண்ணி சூடு பண்ணி வச்சுருக்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஊற்றுங்க. அவ்வளோதாங்க. நல்லா கலக்கி விட்டுடுங்க. இப்போ இந்த நேரத்தில் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க, உங்களுக்கு உப்பெல்லாம் போதுமா என்னன்னு. பத்தலைன்னா உங்களுக்கு தேவையான உப்பை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலக்கி விட்டுட்டு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடியை போட்டு நல்லா மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விடுங்கங்க. அதுக்கப்புறம் நம்ம திறந்து பார்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு திக்னஸ் வந்திருக்குன்றதை பார்த்துக்கிட்டு அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ பாருங்கங்க, நல்லா வெந்து தளன்னு கொஞ்சம் தளர்த்தியாக தாங்க இருக்குது. இந்த மாதிரி தான் இருக்கணும் கிச்சடி. அப்போ தான் நேரம் ஆக ஆக நமக்கு வந்து நல்லா கொஞ்சம் இறுகி கரெக்டாக வருங்க. நம்ம ரவா உப்புமா வேறு, ரவா கிச்சடி வேறுங்க. ரவா உப்புமாவுக்கு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு இதெல்லாம் தாளித்து, பெருங்காயம் இதெல்லாம் தாளித்து போடுவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து பிரியாணி மாதிரி பட்டை, கிராம்பு, இந்த பிரிஞ்சி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் தாளித்து, வெங்காயம் தக்காளி எல்லாம் தாளித்து தண்ணியை வந்து கூட ஊற்றணுங்க. 1க்கு 4 தண்ணி ஊற்றுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க. இன்னும் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான். இப்போ இந்த நேரத்தில் நீங்கள் விருப்பப்பட்ட ஒரு டேபிள் ஸ்பூன் குக்கிங் ஆயிலோ இல்லை நெய்யோ இதில் ஊற்றி விட்டு நல்லா ஒத்தாப்பில் எல்லாம் கலக்கி அப்படின்னா அப்படியே அமுக்கி மூடி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸில் கொத்தமல்லி இருந்தால் கார்னிஷ் பண்ணி ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ ரவா கிச்சடி முடிஞ்சிருச்சு. இந்த பாருங்கள், தேங்காய் சட்னியை அரைச்சிட்டேன். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்கு சட்டி போட்டிருக்கேன். ஒரு டீஸ்பூன் கடுகு தாளித்து இதில் போட்டுற போகிறேங்க. நான் கிச்சடியோட சர்வ் பண்ணுறேன். இப்போ பாருங்கங்க, நல்லா ரவா கிச்சடி சூடாக நல்லா ஆவி பறக்க செம்மையாக இருக்கு பாருங்க. கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பார்ப்போமா? வாவ், செம்ம டேஸ்டாக இருக்குங்க. ஜம்முன்னு கல்யாண வீடுகள்லாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா தளன்னு பேஸ்ட்டு மாதிரி அழகாக போடுவாங்க. அப்படியே சூடாக கரண்டியிலேருந்து வழித்து போடும்போது இலையில் அப்படியே அல்வா மாதிரி வழுக்கிட்டு விழுங்க. அதுக்கு சாம்பார், சட்னி இதெல்லாம் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா பிரமாதமாக இருக்குங்க. நல்லா அதே மாதிரி டேஸ்ட்டு, அதே இன்க்ரீடியன்ட்ஸ், அதே மெத்தடு அப்படியே தாங்க உங்களுக்கு பண்ணி நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அடிக்கடி எங்கள் வீடுகளில் நாங்கள் இதை செஞ்சு சாப்பிட்ற வழக்கம் உண்டு. உங்களுக்கும் அதே மாதிரி தான் செஞ்சு காமிச்சிருக்கேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்து இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு சாப்பிடுங்க. கிட்டத்தட்ட 4 பேர் வரைக்கும் தாராளமாக சாப்பிட்லாங்க இந்த கிச்சடியை. அருமையாக இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி தாங்க சூப்பரான ஆப்டான சைட் டிஷ்ஷு. பாக்கி எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட்லாம். பட் பெஸ்ட்டு ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி தாங்க. இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு எங்கள் வீட்டில் ஒரு டின்னர் ரெசிபிங்க. ஆல் ஃபேவரேட், எல்லாருக்கும் பிடிச்ச, ஸ்பெஷலி கிட்ஸ் ஐட்டம், என் பேரன்கள் பேத்திகளுக்காகங்க. எஸ், வெஜ் நூடுல்ஸ் தான் பண்ண போகிறேன். இந்த நூடுல்ஸ் வந்து மேகி நூடுல்ஸ் தாங்க, ஃபேமிலி பேக், அதுதான் வாங்கி பண்ணுறேன்.
இப்போ இதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 2லேருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கியிருக்கேன். ஒரு கேரட், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். நான் பசங்களுக்குங்கிறதுனால நான் பச்சை மிளகாலாம் எதுவும் காரம்லாம் நான் சேர்க்கலைங்க. நான் டேப் வாட்டராக இருந்தாலும் சரி, குக்கிங் வாட்டராக இருந்தாலும் சரிங்க, நல்ல ஒரு பாத்திரத்தில் 3/4 பகுதி தண்ணி வச்சு ஒரு 2-3 ஸ்பூன் குக்கிங் ஆயில், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இல்லை நெய் எது வேணாலுங்க உங்களுக்கு விருப்பப்பட்டதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி இந்த மாதிரி நல்லா கொதிக்கும் பொழுது இந்த நூடுல்ஸை அப்படியே இதில் சேர்த்துருங்கங்க. இந்த தண்ணியில் ஏற்கனவே நான் எண்ணெயும் ஒரு பிஞ்சு உப்பும் சேர்த்துருக்கேன். இப்போ நல்லா இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்கங்க. இந்த தண்ணியிலே நல்லா அது ஃபுல்லாக எல்லாம் தண்ணிக்குள்ளே டிப் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு தடவை நல்லா கிளறி விடுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு கொதி வந்ததும் அப்படியே ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரைன் பண்ணிவிடுங்க. இப்போ பாருங்கங்க, எல்லாம் தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு இதிலே மேலே ஒரு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அப்படியே இதை வடிகட்டியிலே வைங்கங்க. நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு இது ஆறட்டும். அதுக்கப்புறமா இதை நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாங்க. இதை இப்படி நல்லா குலுக்கி விட்டு தண்ணியெல்லாம் நல்லா வடிகிற மாதிரி பண்ணிக்கணும். பாருங்க, ரொம்ப போட்டு பண்ணாதீங்க, ஸ்மாஷ் ஆகிட போகுது. சும்மா லைட்டாக அப்படி பரட்டி விட்டுங்க, அவ்வளோதாங்க. இப்போ வாங்க அடுத்தது நம்ம நூடுல்ஸை தாளிக்கலாம். இப்போ பாருங்கங்க, இந்த வெங்காயம் ஓரளவு கண்ணாடி பதம் வதங்கினா போதும். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளியை ஆட் பண்ணி அதுவும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் கேரட்டையும் உருளைக்கிழங்கையும் ஆட் பண்ணுவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த தக்காளியும் ஆட் பண்ணிட்டேன். ஒரு டீஸ்பூன் உப்பும் ஒரு டீஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துருக்கேன். இப்போ இந்த நேரத்தில் இந்த கேரட் உருளைக்கிழங்கு பொடியாக நறுக்கியிருக்கோம் இல்லையா, இதையும் இதோட ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா ஒரு வதக்குவோங்க. இதை கொஞ்சம் வதக்கிட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுங்க தண்ணி அதை ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு இந்த கேரட்டும் உருளைக்கிழங்கும் கொஞ்சம் ஒரு செமி குக் ஆகிற வரைக்கும் இதை கொஞ்சம் வேக விடுவோங்க. ஓகே, இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கிட்ஸுக்கு மட்டும் தயார் பண்ணுறதுனால இதில் எந்த விதமான காரம் எதையுமே நான் சேர்க்கலைங்க. அந்த மேகி நூடுல்ஸோடையே ஒரு மசாலா பேக்கெட் சேர்த்து கொடுப்பாங்க பாருங்கள், அது மட்டும்தான் சேர்க்க போகிறேன். மஞ்சத்தூள் சேர்க்க போகிறேன், அவ்வளோதாங்க. நம்ம பெரியவங்களுக்கு பண்ணுற மாதிரி இருந்தால் நூடுல்ஸோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், விருப்பப்பட்டால் கரம் மசாலா இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு இதே மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் காய் வெந்ததுக்கப்புறம் இந்த ஆற வச்சிருக்கிற நூடுல்ஸை சேர்த்து கடைசியாக டொமேட்டோ கெச்சப் ஆர் சாஸ் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க. ஓகே, நான் அதெல்லாம் ஃபைனலாக உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, எல்லாம் தாளித்து வதக்கிட்டு காயும் சேர்த்துட்டேன். ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் குக் பண்ணுவோங்க. கொஞ்சம் ஒரு செமி குக் ஆகட்டும். அப்புறமா நம்ம வந்து இந்த மசாலாவையும் சேர்த்து பெரட்டிட்டு நூடுல்ஸ் ஆட் பண்ணலாங்க. இந்த 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றுனதில் இந்த காயெல்லாம் ஓரளவு நல்லா செமி குக் ஆகி இதை பாருங்கள், ஒரு உருளைக்கிழங்கு நசுக்கி பாருங்கள், வந்துடுச்சு பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க. இப்போ இதில் வந்து இந்த மேகி நூடுல்ஸ் பேக்கெட்டோடே வர்ற அந்த மசாலா தாங்க இதில் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இனிமேல் தீயை நல்லா லோ ஃப்ளேமுக்கு கொண்டு போயிடுங்க. இந்த மசாலாலாம் இதில் இதோட ஒரு தடவை பெரட்டி விட்டுட்டு, ரொம்ப போட்டு பெரட்டாதீங்க. பாருங்கள், இப்போ இதை குக் பண்ண நூடுல்ஸை
இதோட சேர்த்து விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி உதிரி உதிரியாக நல்லா பெரட்டி விடுங்க. ஓரமாக கரண்டியை வச்சுட்டு பெரட்டுங்க. தூக்கி தூக்கி விட்ட மாதிரி நல்லா. இந்த சமயத்தில் தாங்க நீங்கள் நூடுல்ஸுக்கு தகுந்த மாதிரி உப்பை ஆட் பண்ணணும். டொமேட்டோ சாஸ் ஆர் கெச்சப் சேர்க்கறது எதுக்குன்னா ஒரு ஸ்வீட்னஸ், அதுக்காக தான். அந்த ஸ்வீட்னஸோடு அந்த நூடுல்ஸை பசங்க சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்கங்க. அதுக்காக தான் அந்த சாஸ் ஆர் கெச்சப்பை நம்ம ஆட் பண்ணுறது. இப்போ நான் இதில் உப்பை ஆட் பண்ணிவிட்டு அந்த சாஸையும் நான் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி காட்டுறேங்க நான். இப்போ பாருங்கங்க, டொமேட்டோ சாஸ் இதோட சேர்த்துட்டேன். அவ்வளோதாங்க, உப்பெல்லாம் ஆட் பண்ணிட்டேன். ஸோ லைட்டாக இதை ஒரு பெரட்டிட்டு கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ அருமையான, பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நல்ல ஒரு சூப்பரான டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ், அதுங்க எப்படி விரும்பி சாப்பிடுதுங்களோ, இல்லை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், இல்லை ஸ்கூல் கோயர்ஸ், எதுக்கு வேணாலும் இதை நீங்கள் அருமையாக செஞ்சு கொடுத்து அனுப்பலாங்க. சூப்பராக இருக்கும். வேறு இதுக்கு எதுவும் எந்த தொட்டுகையும் தேவையில்லை. இவ்வளோதாங்க. நான் இதெல்லாம் வேறு ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நான் காட்டுறேன். இதை பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சிங்க. நல்லா ஜம்முன்னு. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்ப்போமா? செம்ம சூப்பராக இருக்குங்க, ஜம்முன்னு. அந்த சாஸை சேர்த்ததும் அந்த ஒரு ரிச்னஸ், அந்த ஸ்வீட்டு, கொஞ்சம் கூட காரமே கிடையாது. ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த இதே நூடுல்ஸுங்க நீங்கள் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக நறுக்கி அதையும் இதோடையே நம்ம சேர்த்து ஆட் பண்ணியும் பசங்களுக்கு கொடுக்கலாம். இல்லைன்னா முட்டையை நல்லா உடச்சி ஊற்றி அதை பொடி மாஸ் மாதிரி பண்ணி அதை இதோட சேர்த்தும் எக் வித் நூடுல்ஸ் அப்படியும் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் சூப்பராக இருக்குங்க, செம்மையாக. நான்வெஜ் பிரியர்கள் அந்த மாதிரி செய்யலாம், வெஜ் பிரியர்கள் இந்த மாதிரி செய்யலாம். எத்தனை டைப் விதமாக இந்த நூடுல்ஸை நம்ம தயார் பண்ணலாங்க. சூப்பராக எப்படி பண்ணிங்கன்னாலும் இது டேஸ்ட்டு, இதுக்கு இதோட டேஸ்ட்டை தட்டிக்க எதுவும் கிடையாதுங்க. சூப்பராக இருக்குங்க. எல்லா வீட்டு பசங்களும் இந்த மாதிரி நூடுல்ஸை நீங்கள் சூப்பராக பண்ணி கொடுத்தீங்கன்னா சட்டியில் ஒரு பிட்டு கூட வைக்காமல் வழித்து தின்னுடுவாங்கங்க. பேர பசங்க தான் இல்லை, பெரியவங்களும் நல்லா சாப்பிடுவோம். என்னங்க, நல்ல அருமையான வெஜ் நூடுல்ஸ் சூப்பராக தயார் பண்ணியாச்சுங்க. வித்தின் அ செகண்ட்ஸ். நம்ம இந்த வெங்காய தக்காளி நறுக்கிற நேரம் தாங்க நமக்கு டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. சூப்பராக நல்லா அருமையாக வந்திருக்குங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் ஒரு டின்னர் ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெசரட் பச்சை பயிறு வச்சு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு டிஃபன் வெரைட்டிஸ் தாங்க. அதுதான் செய்ய போகிறோம். அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மெஷரிங் கப்புங்க, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு நபர்களுக்கு தகுந்த மாதிரி எந்த பாத்திரத்தை நீங்கள் மெஷரிங்க்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த பாத்திரத்தால் ஒரு கப்பு பச்சை பயிருங்க. இந்த பாருங்க, இந்த பச்சை பயிறு. ஒரு கப்பு அரிசின்னா அரை கப்பு இட்லி அரிசிங்க. 1க்கு அரை, அதான் கணக்கு. ஒரு பங்கு பச்சை பயிறுனா அதில் பாதி, அரை பங்கு இட்லி அரிசி. அதோட 1 டீஸ்பூன் வெந்தயங்க. இந்த 3ஐயும் ஒன்றா சேர்த்து நல்லா ஒரு 4-5 தடவை கழுவிட்டு குக்கிங் வாட்டரே சேர்த்து ஒரு 5 to 6 hours நல்லா ஊற வச்சுருங்கங்க. இது நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி தோசையாக ஊற்றலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து செஞ்சு காட்டுறேங்க. இப்போ பாருங்கங்க, நான் காலையில் ஒரு 9 மணி போல் இதை நான் நல்லா கழுவிட்டு ஊற வச்சேங்க. இப்போ ஈவினிங் ஒரு 5 o'clock ஆக போகுது. இப்போ நைட்டு டின்னருக்கு நான் ரெடி பண்ணணுங்கிறதுனால இந்த குக்கிங் வாட்டரை ஊற்றியே தான் நான் ஊற வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை கீழே ஊற்றிடாதீங்க. இதுக்கு தண்ணி ஊற்றி அரைக்கிறது இந்த வாட்டரை, குக்கிங் வாட்டரை ஊற்றியே அரைங்க.
அப்போ தான் இந்த பயிரில் உள்ள அந்த ஊறின அந்த சக்திலாம் வேஸ்ட் ஆகாமல் நமக்கு அரைக்கும் போது இதோடையே நமக்கு கிடைக்குங்க நமக்கு. ஓகே, இப்போ இதை கொஞ்சம் ஒரு 90%ங்க, ரொம்ப ஸ்மூத்தியாக அரைக்காதீங்க, கொஞ்சம் குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் இன்னொரு டிப்ஸுங்க, என் பேரனுக்கெல்லாம் கொஞ்சம் காரம் பிடிக்காது அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு எதுவுமே நான் போடாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா என் பேரனுக்கு கொஞ்சோண்டு நான் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தில் நான் இஞ்சி, பச்சை மிளகாய், ஜீரகம் போட்டு அரைக்க போகிறேங்க. நான் அதை எப்படி அரைக்கிறதுன்னு காட்டுறேன். பாருங்க, இந்த பயிரை எல்லாத்தையுமே அரைச்சி கொஞ்சம் பொறன்னு இந்த தோசை மாவு பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. என் பேரனுக்காக ஒரு 2 கரண்டி மாவு ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன். இப்போ மிச்ச மாவில் இந்த பாருங்கள், இந்த அளவு துண்டை நல்லா இஞ்சியை நசுக்கிடுங்க. காரம் வந்து நம்ம விருப்பம்தாங்க. ஒரு 5 பச்சை மிளகாய் போடலாம், 3லேருந்து 5 பச்சை மிளகாய் போடலாம். ஏற்கனவே ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துருக்கேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து இந்த அரைச்ச மாவுலேருந்து ஒரு 2 கரண்டி மாவை சேர்த்து இதெல்லாம் நல்லா அரைப்படுற அளவுக்கு கொஞ்சம் நல்லா அரைச்சி இதோட சேர்த்துட்டு விருப்பப்பட்டால் மஞ்சத்தூள் சேர்க்கலாம், இல்லைன்னா இப்படியே சுடலாம். நீங்கள் இப்படியே சுட்டிங்கன்னா அந்த பயிறு கலருக்கே அதே க்ரீனிஷாகவே உங்களுக்கு தோசை கிடைக்குங்க. ஸோ பெசரட், ஆந்திரா ஸ்டைல் பெசரட் ரெடிங்க. நல்ல ப்ரோட்டீன் கண்டென்ட் உள்ள, ஃபைபர் கண்டென்ட் உள்ள, நல்ல ஒரு ரிச் ப்ரோட்டீன் தோசைங்க. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிட்லாம், அருமையாக இருக்குங்க. இதை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்லை. அரைச்ச வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் தோசையை சுட்டு சாப்பிட்டுடலாங்க. இது மீண்டால் கூட ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு மறுநாளும் யூஸ் பண்ணலாம், ஒன்றும் கெட்டு போகாதுங்க. ஏன்னா இதில் இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இது கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. இது பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் தோசை மாவு பேட்டருக்கு மாவு ரெடி பண்ணிக்கோங்க. அரைக்கும்போது இட்லி மாவு பேட்டருக்கு கெட்டியாக அரைங்க. அப்புறம் மிக்ஸி கழுவின தண்ணி அது இதுன்னு எல்லாம் கொஞ்சமாக தண்ணி சேர்க்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு நிறைய தண்ணி சேர்த்துறாதீங்க. அதனால் பார்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தரையும் ஊற்றுறதுக்கு முன்னே மாவை நல்லா கலக்கி விட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அழகாக ஊற்றுங்க தோசை. இந்த தோசையில் வந்து நல்லெண்ணெய், நெய், குக்கிங் ஆயில் உங்களுக்கு எது வேணுமோ அதை போட்டுக்கோங்க. நீங்கள் அடையை ஊற்றிட்டு தோசை தான் நமக்கு வாய்க்கு அடை தோசைன்னு வருது, எது வேணாலும் நேம் சரி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எது வேணாலும் லேசாக வெங்காயத்தை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மூடியை போட்டு மூடி தோசை வெந்ததுக்கு அப்புறம் தோசையை திருப்பாமல் அப்படியே மடக்கி சுட்டு எடுத்துருங்கங்க. இப்போ நான் இது வெந்ததும் காட்டுறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான். கல் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு சூடாக இருக்கும்பொழுதே எல்லாருக்கும் ஊற்றி சர்வ் பண்ணிவிடுங்கங்க. சூப்பராக நல்லா அருமையாக வந்துடுங்க பெசரட். பாருங்க, ஊற்றியாச்சு. அவ்வளோதான். அப்படியே எடுத்து அடையே ஊற்றிடுங்க. இன்னொன்று அதுமாரி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க. ஸோ உங்களுக்கு வெங்காயம் பிடிச்சாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வெங்காயம் பிடிக்கலன்னா இந்தமாரி வெறும் ப்ளைன் தோசையாகவும் நீங்கள் சாப்பிட்லாங்க. நீங்கள் வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது தான் ஆந்திரா ஸ்டைல். நீங்கள் வந்து வெங்காயம் சேர்க்குறதும் சேர்க்காததும் அவங்கவுங்க விருப்பம்தாங்க. ஓகே, இது மாதிரி மூடி ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறம் மூடிடுங்க. இந்த பாருங்கள்,
ஜம்மன்னு இருப்பாருங்க. அப்படியே செம்ம சாஃப்டாக இருக்குங்க தோசை. இப்போ இதில் வந்து நீங்கள் சட்னியை வச்சுட்டு சாப்பிட வேண்டியதுதான். தேங்காய் சட்னி. ஓகே, சூப்பராக இருக்குங்க. நான் என் பேரனுக்கு ஊட்டிட்டு அந்த தட்டிலே சும்மா சட்னியை வச்சு ஒரு தோசையை ஊற்றி சாப்பிட்டு பார்த்துட்டேங்க. செம்ம சூப்பராக இருக்குங்க. நல்லா பெசரட், ஆந்திரா பெசரட். பாருங்க, நல்லா வெந்திருக்கு பாருங்க. அப்படியே மடக்கி வைக்கணும். என்னங்க, உங்களுக்கும் இந்த ஆந்திரா ஸ்டைல் பெசரட் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் இதே மாதிரி இதே அளவுகளில் தயார் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க. இந்த ஒரு கப்பு பயிறு ஊற வச்சு நம்ம அரைக்கிற அந்த மாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 தோசை தாராளமாக வருங்க. வீட்டில் ஒரு 4 பேர் இருந்தீங்கன்னா ஆளுக்கு 3 தோசைன்னு நல்லா சூப்பராக சூடாக சட்னியோடு சாப்பிட்டிங்கன்னா நல்லா ஃபுல்ஃபில் ஆகிடுங்க ஜம்முன்னு. நம்மளே வீட்டில் நம்ம கைப்பட நம்ம செஞ்சு சாப்பிடும்போது அதோட ருசியும் அதோட டேஸ்ட்டும் தனி தாங்க. இன்றைக்கி நைட்டு எங்கள் வீட்டில் டின்னருக்கு பூரி சென்னா, பிளாக் சென்னா, கருப்பு கொண்டக்கடலையில் சென்னா பண்ண போகிறேங்க. கிட்டத்தட்ட ஒரு 1/4 கிலோ அளவு இருக்குங்க கருப்பு கொண்டக்கடலை. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கிங் வாட்டரை ஊற்றியே ஓவர் நைட் நல்லா ஊற வச்சு குக்கரில் வச்சு ஒரு 3 to 4 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், இந்த குக்கிங் வாட்டரே ஊற்றி நம்ம வேக வைக்கிறதுனால இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணாமல் இந்த தண்ணியே நம்ம வந்து சென்னாக்கு தண்ணி ஆட் பண்ணும்போது அதை ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ இதுக்கு வந்து நல்லா ஒரு 3 பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி ஃபஸ்ட்டு இதை தாளிச்சிட்ருக்கேன். நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 3 தக்காளிங்க நறுக்கி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இந்த வெங்காயம் வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம தக்காளியை ஆட் பண்ணுவோங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கங்க, இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த ரா ஸ்மெல் போனதுக்கப்புறம் இந்த தக்காளியங்க அப்படியே மிக்சியில் விப்பர் மோடில் வச்சு ஒரு சுற்றி இதோட சேர்த்துட்டேங்க. இப்போ இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா நமக்கு வதங்கிறதுக்கு ஆஸ் யூஷுவல் ஒரு டீஸ்பூன் உப்பும் சுகரும் ஆட் பண்ணி இதை நல்லா ஸ்மாஷாக வதக்குவோங்க. இப்போ பாருங்கங்க, இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் நல்லா ஸ்மாஷாக வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் வந்து 1 டீஸ்பூன் குவிச்சு அளந்த மாதிரி மிளகாத்தூள், அதே மாதிரி 2 டீஸ்பூன் ஃபுல்லாக மல்லித்தூள், மஞ்சத்தூள் போட்டுட்டேங்க ஏற்கனவே. இப்போ இதுக்கு இந்த சென்னா மசாலாவுக்கு தேவையான உப்பையும் ஆட் பண்ணிட்டேங்க. நம்ம ஏற்கனவே தக்காளி வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதை கவனத்தில் வச்சுக்கிட்டு உப்பை சேருங்க. இப்போ இது சும்மா ஒரு பெரட்டுனா போதுங்க. எப்போயுமே மிளகாத்தூள்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. ஒரு மாதிரி கடுத்த ஸ்மெல்லு மாதிரி வந்துடுங்க ரொம்ப வதக்கணுன்னா. ஜஸ்ட்டு ஹீட் ஆனால் போதும், அவ்வளோதான். இப்போது இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணியை ஊற்றி லோ ஃப்ளேமில் இதை நல்லா ஃபஸ்ட்டு கொதிக்க விட்டு இதோட ரா ஸ்மெல்லெல்லாம் போகிற வரைக்கும் இதை கொதிக்க விடுவோங்க. இப்போ பாருங்கங்க, நான் எல்லாம் வதக்கினதுக்கப்புறம்
மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நான் ஒரு 1-1.5 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி நல்லா இந்த ராஸ்மெல் போகிற வரைக்கும் கொதிக்க விட்டேன். இந்த பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே இந்த கொண்டக்கடலையை வேக வச்சுருக்கோம் இல்லையா, இந்த தண்ணியோடு அப்படியே இந்த கொண்டக்கடலையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இப்போ இந்த ஸ்டேஜில் இதுக்கு ஒரு புளிப்புத்தன்மை வேணும்னா நீங்கள் வந்து டைல்யூட்டாக கரைச்ச புளி தண்ணி ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப்பு குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி, சென்னா என்ன எவ்வளோ குவான்டிட்டி நம்ம பண்ணியிருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி தண்ணி சேர்க்கலாம். 1. 2வது ஃபைனலாக லெமன் ஜூஸு 1 டேபிள் ஸ்பூன் அதையும் ஆட் பண்ணலாம். 3வதாக ஆம்ச்சூர் பவுடர். ஆம்ச்சூர் பவுடருங்கிறது என்ன, மாங்காய் ட்ரை மாங்காய் பவுடர் தான் அது. அதனால் இது 3ல் எது நீங்கள் வீட்டில் கையில் வச்சுருக்கீங்களோ உங்களுக்கு அவைலபிளாக உள்ள இந்த 3 இன்க்ரீடியன்ஸில் ஏதாவது ஒன்று ஆட் பண்ணுங்கள். 3ஐயும் ஆட் பண்ணிடாதீங்க, ஓவராக புளிச்சு போயிடும். லெமன் ஜூஸ், புளித்தண்ணி, ஆம்ச்சூர் பவுடர் ஏதாவது ஒன்றை சேர்த்துட்டு கடைசியாக சென்னா மசாலா அதுவும் கரம் மசாலாவும் சேர்த்துட்டு எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணி இறக்கிட வேண்டியதாங்க. ஓகே, இப்போ நான் சென்னா சேர்த்துட்டேன். நான் வந்து புளித்தண்ணி தாங்க ஆட் பண்ண போகிறேன். புளித்தண்ணி ஆட் பண்ணிவிட்டு ஒரு கொதி வந்ததும் சென்னா மசாலாவும் கரம் மசாலாவும் சேர்த்து இறக்கிட போகிறேங்க. நான் இறக்கிட்டு ஃபைனலாக உங்களுக்கு பூரியோடு நான் சர்வ் பண்ணுறேன். இதோட இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து சென்னாங்கிறது ஒயிட் சென்னால தான் பண்ணணும்னு இல்லை, பிளாக் சென்னாலையும் பண்ணலாம். நம்ம விருப்பம்தான். நம்ம கையில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை பயன்படுத்திக்க வேண்டியது தான். நம்ம இப்போ பாருங்க, ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், கொத்தமல்லி கார்னிஷ் பண்ணிட்டேன். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி நல்லா புளிப்பு உப்பு காரம்னு ஃபைனல் டச் சூப்பராக இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதோட இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் செக் பண்ணிவிட்டு நான் எப்படி செஞ்சு காமிச்சிருக்கனோ இதே மாதிரியே செஞ்சு பூரி, சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், புட்டு எதுக்கு வேணாலும் தொட்டுக்கிட்டு சாப்பிட்லாங்க. இதை ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லா என்னங்க, நல்ல சூப்பரான சூடாக ஜம்முன்னு பூரி சென்னா நல்லா இருக்காங்க. உங்களுக்கும் இந்த மெத்தடு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை சேனலில் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கங்க.